வெல்கம் டு உதய ஆன்டிக்ஸ். இந்த சண்டே எபிசோட் 9 தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க உள்ள போய் ஒன்றா பார்க்கலாம். கேரளா புட்டுக்கோடம், அதாவது ரொம்ப வருஷம் முன்னாடி யூஸ் பண்ண கேரளா புட்டுக்கோடம் தான் இது. என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிரான்ச்ல, அதாவது வெங்கலம் தான். இதில் நம்ம சாப்பிடும் போது நமக்கு அவ்வளோ நல்லதுங்க, ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே வராது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், உள்ள இந்த ஆவி போடுறதுக்கு அப்புறம் உள்ள சில்லிலாம் கொடுத்துருக்குறாங்க. சில்லி கொடுத்துருக்குறாங்க, இது காட்டுறேன். இங்கே பாருங்கள், அதோட சில்லு நல்லா செட்டாகவே கிடச்சிருக்குது. ஒரு டேமேஜும் கிடையாது. நல்ல கிளியர் பீஸுங்க, மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. இது சைஸ் பார்த்தீங்கன்னா 12 இன்ச் இருக்குது, பார்த்துக்கோங்க. இதோட வெயிட் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் இதோட டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு தனியாக சென்ட் பண்ணுவேன். ஆன்டிக் பீஸ்லாம் கொண்டு வந்திருக்கிறேன். இங்கே பாருங்கள், நாம விளக்குன்னு சில பேர் சொல்வீங்க, சில பேர் மாட விளக்குன்னு சொல்வீங்க. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். 200 இயர்ஸ், 150 to 200 இயர்ஸ் ஓல்டுங்க. அதனால தான் இந்த மாதிரி கலரில் இந்த மாதிரி பீஸ்லாம் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப ரேருங்க. சைடில் 2 கிளி இருக்குது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜடை மாதிரி பின்னி இருக்குது சைட்லலாம். அப்புறம் சந்திரன் சூரியன் இருக்குது, நாமம் போட்டு இருக்குது. மேலே இந்த மாதிரி குமிழ் மாதிரி இருக்கிற மாடலும் வந்துட்டு ரொம்ப ரேர் தான். பின்னாடி பார்த்தீங்கன்னா சடை வச்சு இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற விளக்கில் மட்டும்தான் இந்த மாதிரி சடை வச்சு இருக்கும், பார்த்துக்கோங்க. நல்ல ஆன்டிக் பீஸுங்க. 4.5 இன்ச் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரளா வெள்ளோடு பவுலு. நம்ம வந்துட்டு நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம். நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோலாம் போட்டிருப்பேன். அந்த பவுல் தான் இது, கேரளா வெள்ளோடு பவுல்னு சொல்வேன். பார்த்துக்கோங்க, ஒரு டேமேஜும் கிடையாது. நல்ல கிளியர் பீஸாக இருக்குது. எதுக்கு இந்த மாதிரி பிளாக்காக இருக்குன்னு நீங்கள் நினைப்பீங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பவுலு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்துட்டு கையால் மட்டும் தான் க்ளீன் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் வந்துட்டு பாலிஷ் பண்ணி நான் வச்சா கூட இதோட தன்மையே நமக்கு அதனால தான் நான் எப்போதுமே ஆன்டிக் பீஸாக மட்டும் தான் நான் காட்டுறது, பார்த்துக்கோங்க. இந்த சவுண்டு கூட திடீர்னு வரும் பாருங்கள், பார்த்தீங்களா? ஒரு டேமேஜ் இல்லைன்னா மட்டும் தான் இந்த சவுண்டு வரும். டேமேஜ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நமக்கு இந்த மாதிரி சவுண்டு வந்துட்டு கொடுக்காது. அதை வச்சே நம்ம வந்துட்டு வெங்கலத்தில் வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதோட 7.5 இன்ச் இருக்குது. வித்து ஹைட்டு பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச் இருக்குது. பூஜை தட்டு, அதாவது பூஜைக்கு முன்னாடி வச்சுருப்பாங்கல்ல, அரண்மனையிலலாம் வந்துட்டு சாமி முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரிலாம் பூஜை தட்டில் வச்சுருப்பாங்களா, நல்ல பெரிய பீஸு. நம்ம இந்த மாதிரி சின்ன பீஸ் பார்த்துருப்போம், இது ரொம்ப பெருசு, ரொம்ப வருஷம் ஓல்டு. ஒரு 100 இயர்ஸ் இருக்கும், ஒரு 70 to 80 இயர்ஸ், 100 இயர்ஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கக்கூடிய இதுதான் இது. இங்கே பாருங்கள், அதனால உங்களுக்கு வந்துட்டு லைட்டாக அங்கங்கே சிலிம்பு மட்டும் விட்டுருக்கும் லைட்டாக. ஏன்னா இந்த வருஷம் ஓல்டு நம்ம இந்த மாதிரி பாதுகாப்பாக கொண்டு வரதே கஷ்டம். அதனால தான் லைட்டாக இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும். நான் அதை எப்போதுமே வீடியோவில் சொல்லிவிடுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. 9.5 இன்ச் இருக்குது. ஹைட் பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச் இருக்குது. நான் ஏன் உடஞ்ச ப்ராடக்ட் விற்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேணாம். ஏன்னா ஓல்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நமக்கு சில டைம் தான் நமக்கு ஃபுல்லாக கிளியராக வரும். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட பொங்கல் பானை கேட்டுட்டு இருந்தீங்க. அந்த பொங்கல் பானை தான் இது. பாருங்கள், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பொங்கல் பானை. ரெட்டை விளிம்பு பானைன்னு சொல்லுவாங்கல்ல, இங்கே பாருங்கள் ரெட்டை விளிம்பு இருக்கும். அப்புறம் அந்த காலத்து வெட்டெழுத்து பாருங்கள், இந்த எழுத்தே பாருங்கள் எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வேர்ட்ஸுன்னு. இப்போலாம் இந்த மாதிரி வேர்ட்ஸ் கிடையாது தமிழ்லையே. அப்படின்னா அவ்வளோ வருஷம் ஓல்டு, எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி க்ளீன் பீஸு எப்போயாச்சும் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. இங்கே பாருங்கள், சைட்லலாம் கீழெல்லாம் பாருங்கள் அவ்வளோ விளிம்பு மாதிரி வந்திருக்கா. இதெல்லாம் வந்துட்டு அந்த காலத்தில் கயிறு கட்டி பத்திரமா வச்சுக்கிறதுக்காட்டி வச்சுருப்பாங்களாம்மா, தூக்கிட்டு போகிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த வாயில் பகுதி வந்து ரெட்டை விளிம்பு. இது என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிரான்ச் தான். அதுக்கப்புறம் இந்த பூஜை தட்டு என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு அதுவும் பிரான்ச் தான், அதாவது வெங்கலம் தான். இங்கே பாருங்கள், வெங்கலத்தில் அங்கங்கே லெட்டர்ஸ் குட்டி குட்டியாக போட்டிருக்காங்க. நல்ல பீஸு. நான் பொங்கல் டைமில் போட்டது. அதுக்கப்புறம் பொங்கல் பானை இப்போ தான் நமக்கு நல்லா கிடச்சிருக்குது. 8 இன்ச் இருக்குது. டிஃபன் கேரியர் நிறைய பேர் என்கிட்ட ஸ்டார்டிங்லேருந்து கேட்டுகிட்டே இருக்கிறது தான். இப்போ தான் நமக்கு வந்து கிடச்சிச்சு டிஃபன் கேரியர். என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிராஸ் தான். இது வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. வெட்டெழுத்தில் தான் இதில் 5 நம்பர் கூட போட்டிருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. குமிழ் வச்ச மாடல். இது பாருங்கள், நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் கழுவிட்டு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஈயம் பூசி தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. மொத்தம் எத்தனைனா இருக்குதுன்னா 1 2 3 4 5. இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 2 டைம்ஸாக அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அதாவது ஒரு நாள் மட்டும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. இப்போ நம்ம இதை வந்துட்டு மாற்றிக்கணும் சைஸை. இந்த சைடும் நம்ம சைஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு. அதாவது நம்ம 5 தேவைப்படாது, 4 தான் தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற டிசைன்லாம் நமக்கு இந்த மாதிரி 2 டைப்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து கிடையாது, பார்த்துக்கோங்க. அதோட ஸ்பூனும் பார்த்துக்கோங்க, நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. இங்கே பார்த்துக்கோங்க, நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. எப்படி
பார்த்துக்கோங்க. நீங்கள் வாங்கி போய் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல கேரியர் தான். இதில் பார்த்தீங்கன்னா 14 இன்ச் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ரைஸ் போட்டு வச்சுக்கலாம், இல்லை பருப்பு போட்டு வச்சுக்கலாம், எதனாலும் போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப அந்த காலத்துலலாம் வந்துட்டு இந்த மாதிரி மினி கார், இந்த மாதிரி கைப்பிடி வச்ச இதிலலாம் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அரிசி போடுறது, பருப்பு போடுறது, மாவு போடுறது, இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்துக்கோங்க. நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. நல்லா குட்டியாக இருந்தாலுமே அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. அந்த கேப்லாம் கூட கரெக்டாக ஃபிட்டிங்கு. பார்த்துக்கோங்க எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு பாருங்கள். குட்டியாக மினியாக அழகாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி நிறைய பெருசும் வச்சுருக்கோம் கண்டெய்னர். அது மாதிரி இது வந்து மினி ரைஸ் கண்டெய்னர் 9 இன்ச் இருக்குது. ராயல் கிளாஸ் நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி பார்த்துருப்போம் போன வீடியோலாம். அது மாதிரி இது ஒரு ராயல் கிளாஸு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கிளாஸுங்க. போன வாட்டி கூட கொஞ்சம் நல்லா கலரில் அந்த மாதிரி தான் வந்துச்சு. அதாவது கொஞ்சம் மீடியமான ஏஜ் தான் வந்துச்சு. இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த பிரான்ஸே எந்த கலரில் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. அது எவ்வளோ வருஷம் ஓல்டில் இருந்திருக்கோண்டு. நாங்கள் கழுவி பார்த்துமே இந்த கலர் தான் வந்திருக்கு. நீங்கள் பாலிஷ் பண்ணால் தான் நல்ல பீஸாக வரும். ஏன்னா அரண்மனையில் யூஸ் பண்ணக்கூடிய ராயல் கிளாஸஸ் இதெல்லாம். 5.5 இன்ச் இருக்குது. விளக்கு வைக்கிறது நம்ம வீட்டுக்கு கார்த்திகை டைம்ஸ்லாம் வந்துட்டு விளக்கு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். வெண்கலம் தான் எல்லாமே. பிராஸ்ன்னு நினச்சிக்காதீங்க. வெண்கலத்தில் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரேரு. இங்கே வெட்டெழுத்தில் தான் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் வந்துட்டு விளக்கு தொட்டு கார்த்திகை டைம்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம எல்லாருமே கேண்டில்ஸ் வைக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி நமக்கு வைக்கும்போது அந்த கலரோடு சேர்ந்து நம்ம அந்த தீபமும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இதில் வந்துட்டு 1 2 3 4 5 6 7 8 பீசஸ் இருக்குது. உங்களுக்கு மொத்தமாக வேணுனாலும் வாங்கிக்கலாம், தனித்தனியாக வேணுனாலும் நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பட் மொத்தமாக நீங்கள் வாங்கிட்டீங்க போது மொத்தமாக சேர்த்து 8 விளக்கு வைக்கும்போது அழகாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி 8 வாங்குறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி பீஸ்லாம் எப்பயாச்சும் தான் வரும். இப்போ தான் நமக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. கடையில் கூட பிரான்ச்சில் இருக்காது, பிராஸில் தான் நம்ம பார்த்துருப்போம். அதுக்குன்னா ஃபோட்டோ ஃப்ரேமு, அதாவது நம்ம இப்படி ஸ்டாண்டாக வச்சுக்கலாம், டிவி மேலே அந்த மாதிரி இதுதான் வச்சுக்கலாம். பிராஸ் தான் மெட்டீரியல். எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். பிராஸ்லேயே அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஃபோட்டோ வச்சுக்கலாம். இது ஒரு ஷோகேஸ் பீஸ் தான் இந்த வாட்டி கிடச்சிச்சு. நம்ம இந்த மாதிரி இது நிறையா கடையிலலாம் பார்த்துருப்போம். ஆனால் வந்துட்டு அதெல்லாம் அலுமினியம் அப்புறம் சில்வர் இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும். இந்த மாதிரி பிராஸில் இருக்கிறது ரொம்ப ரேரு, நல்லாவும் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வாங்கி உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி கிண்ணங்கள். வெள்ளி கோட்டிங்கில் பண்ண கிண்ணம். நான் சும்மா சொல்லலை, நிஜமாலுமே இதில் வெள்ளி கோட்டிங் தான் கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம வீட்டில் குட்டி குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா இதை நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பாடு. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2.3 இன்ச் இருக்குது. இதுவும் அதே தான் இருக்கும், 2.3 இன்ச் தான். அப்புறம் இதோட வித்து பார்த்தீங்கன்னா 3.5 இருக்குது. பார்த்துக்கோங்க 3.5. இதுவே அன்னம் வச்ச சின்ன குங்குமம் சந்தனம் வைக்கக்கூடிய சிமிழ் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்துக்கோங்க. ஒயிட் பிராஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. பார்த்துக்கு மேலேயும் வந்துட்டு அன்னமும் ஒயிட் பிராஸில் தான் வச்சுருக்குறாங்க. லைட்டாக வெள்ளி கோட்டிங் அன்னம் மட்டும். கீழே இருக்கிறது ஒயிட் பிராஸு. பார்த்துக்கோங்க கிளியராக இருக்குது. பார்த்துக்கோங்க ரெண்டுமே ஜோடி தான். அதாவது பன்னீர் தெளிக்கிறது, இப்படி நம்ம பன்னீர் தெளிப்போம்ல, அதுதான் இது. உள்ள லைட்டாக தண்ணி வந்துருக்கு போல். அதை வந்துட்டு எப்படி சொல்கிறது, உள்ளே வந்து சில்வர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது 10 கிராம் கிட்ட சில்வர் இருக்குது ரெண்டுத்துலேயுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா அவ்வளோ நல்லா கட்டியாக பண்ணியிருக்கிறாங்க. பொய் சொல்லலை, நிஜமாலுமே வந்துட்டு இதில் சில்வர் கோட்டிங் சில்வர் சேர்த்துருக்காங்க. பார்த்துக்கோங்க லாக்கெல்லாம் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது. ரெண்டுமே பேர் தான், தனித்தனியாக வாங்க, தனித்தனியாக கிடையாது, 2 பேராக வாங்கிக்கோங்க. நல்ல கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் ஃபங்க்ஷன் டைமில் யூஸ் பண்ணும்போது அவ்வளோ நல்லா இருக்குது. நீங்கள் பாலிஷ் கூட பண்ண வேணாம், பாலிஷ் பண்ணியே தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 இன்ச் இருக்குது ரெண்டுமே சேர்த்து. பார்த்துக்கோங்க 8 இன்ச். மாட விளக்குலேயே வந்துட்டு இன்னொரு பீஸு. இதெல்லாம் அந்த காலத்தில் அந்த ஒரு மாடை மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே வச்சுருப்பாங்கன்னு சொன்னாங்க. மேலே பாருங்கள் அந்த கோபுரத்தில் கூட ஒரு சின்ன டிசைன் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் கீழே நாமம் போட்டிருக்குது. அப்புறம் இந்த மாதிரி சைடில் கட்டிங்லாம் பார்த்துக்கோங்க. ரொம்ப வருஷம் ஓல்டு தான் இதுவும். புது பீஸ் கிடையாது, ஆன்டிக் பீஸ் தான் இதுவும். பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் மாட விளக்கு ஒன்று ஒன்றா தனித்தனியாக காட்டுன்னு நினச்சிக்காதீங்க. இதுலேயே வந்துட்டு மாட விளக்குலேயே வந்துட்டு குட்டி, இந்த சைஸை வரைக்கும் இது சின்னது. நம்ம இதை வந்துட்டு ஆண் பெண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். இது ஆண் இது பெண் அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்களா அந்த காலத்தில். அதுக்கப்புறம் இதிலும் பாருங்கள் கும்மியில் வச்சது தான். பின்னாடி பார்த்துக்கோங்க. இதுவும் கொஞ்சம் 100 இயர்ஸ் ஓல்டு தான். சைட்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதோட வருஷம் எப்படின்னு நம்ம பார்க்குற விளக்க வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பார்த்துட்டு பால் செம்பு, நிறைய பால் செம்பு இந்த வாட்டி நம்ம கிடச்சிருக்கு. அதெல்லாம் இது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், நல்லா இருக்கும். பாருங்கள் அதோட கேப்பும் வச்சு கிடச்சிருக்குது. இது என்ன மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச் தான், அதாவது வெங்கலம் தான் இதோட மெட்டீரியல். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் வெட்டல் தான் இருக்கும். உள்ளே பார்த்துக்கோங்க. நீங்கள் பாலிஷ் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சைஸ்லாம் நான் இதுக்கு மொத்தமாக காட்டுறேன்.
கேரளாவில் பண்ணக்கூடிய ஒயிட் பிரான்ஸில் பண்ண மெட்டீரியல். அதாவது இதுவும் ஒரு பால் செம்பு தான், ரொம்ப வருஷம் முன்னாடி உள்ளதுங்க. அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், பயங்கர வருஷம் ஓல்டு. எனக்கு இது ரெண்டத்தோட ஃபஸ்ட்டு நான் அளவு காட்டிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் இருக்குது. சின்ன செம்பு, அதாவது இதுவும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ள செம்பு தான். அதோட செட்டு தான் இது. இந்த கேப்பு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நம்ம வீட்டில் செம்பு வச்சு இந்த மாதிரிலாம் நம்ம பால் குடிக்கும்போது, அப்புறம் இதில் ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, பார்க்கவும் நம்ம வீட்டை அழகாக. 5 இன்ச் இருக்குது இதோட சைஸ். கீ பாட்டு நம்ம போன வீடியோலேயே காட்டியிருப்போம். அந்த கீ பாட் மாதிரி தான் இதுவும் கிடச்சிச்சு. அது கிடையாது, இது வேற கீ பாட்டு, நீங்கள் அது நினச்சிக்காதீங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்ட்டு. இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா இந்த மாதிரி ஷேப்பில் இருக்கக்கூடிய இதில் தான் கீ போட்டு வச்சுருப்பாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய கீ எடுத்து சாப்பிடுவேன். அந்த மாதிரி தான் இது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. 5 இன்ச் இருக்குது இதோட சைஸு. ஆனால் வாளி, அதாவது பிராஸ் வாளி தான். எவ்வளோ நல்லா கட்டி வாளியாக இருக்குது. இப்போ வந்துட்டு முன்னாடி காலத்தில் இதை தொட்டிக்குள்ளே போட்டு தண்ணி இருக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா வீட்டில் ஏதாச்சும் பண்டம் போட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஆனால் வந்துட்டு இதில் பிளான்ட்ஸ் வைக்கிறாங்களாம்மா. எங்கள் டேடி அப்படி தான் சொன்னாங்க. இதில் வந்து இப்போலாம் பிளான்ட் வச்சு அழகுக்கு வச்சுக்கிறாங்களாம்மா. அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட சைஸ் இருக்குது காட்டுறேன். இதோட சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச் இருக்குது. என்கிட்ட ரொம்ப கேட்குறது கடாய் தான். ஆனால் பனாலின்னு சொல்லுவாங்களாம்மா இதோட நேமு. கேரளா பிரான்ச் தான். பார்த்தானாலே உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கேரளா சைடில் செய்கிறதுலாம் இந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கனாலே அவ்வளோ வெயிட்டு, பெரிய சைஸு. மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க, ஒரு டேமேஜும் கிடையாது. இவங்க கூட இதையும் சேர்த்து வாங்கிக்கோங்க. இதோட செட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணுறதுனால பெரிய கனவியாகவும் இருக்குது. 12 இன்ச் இருக்குது வித்து. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா 4 இன்ச் இருக்குது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 13 இன்ச் இருக்குது. இதுக்கு ஏற்ற ஸ்பூனாக இருந்துச்சு, அதனால தான் இது கூட செட்டாக வச்சுருக்கிறேன். இது வந்துட்டு அந்த ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது தான். அதாவது இந்த சொல்லுவாங்களா வார்ப்பிலே இப்படி பண்ணது, இழுத்து பண்ணது. இந்த இடத்துல கட்டிங் இல்லைனாலுமே அது வந்து ஒரே வார்ப்பில் பண்ணுச்சு. மரக்கான்னு சொல்லுவாங்கல்ல, அதுலேயே பிராஸில் இவ்வளோ பெருசாக மரக்கா வந்துட்டு ரொம்ப ரேராக தான் பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணது. டாகு, மீன், அப்புறம் இந்த மாதிரி நிறையா போட்டிருப்பாங்க. நிறைய எழுத்துலாம் போட்டிருக்கும். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், அந்த காலத்தில் யூஸ் பண்ணது. நீட்டாக இருக்குது, க்ளீனாக. அதாவது நெல் இப்படி எடுத்து போடுறதுக்கு தான் யூஸ் பண்ண. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11 இன்ச். நிறைய பூ போட்டு நிறையா வரைஞ்ச படம். பார்த்தீங்கனாலே அவ்வளோ டிசைனு, சின்னதாக கூட எந்த கேப்புமே விடாத அளவுக்கு அவ்வளோ டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. கிடைச்ச கேப்பெல்லாம் டிசைனு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியானாலும் அவ்வளோ டிசைன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு டேமேஜும் கிடையாது, லீக்கும் கிடையாது. நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் உள்ளே மட்டும் நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தாலே அழகாக இருக்குது. அவங்க வீட்டில் இதில் மாதிரிலாம் குடத்துல வச்சு நம்ம பார்க்கும்போது செம்ம அழகாக இருக்கும். ஹெல்த்தும் நமக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது. 13 இன்ச் இருக்குது. நிறைய மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கும், இந்த மாதிரி அண்டா வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி வளையம் போட்டு இருக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஷேப்பும் உங்களுக்கு நிறைய மூவிஸ் இனிமேல் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி அண்டா வச்சுருப்பாங்க. என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிராஸ் தான். தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்துக்கோங்க. 10.5 இன்ச் இருக்குது ஹைட்டு. வித்து பார்த்தீங்கன்னா 14 இன்ச் இருக்குது. அவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படிலாம் நம்ம வீட்டில் ஏதாவது சின்னதாக இந்த சின்ன சட்னி அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு எண்ணெய் கரண்டி மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இப்படி குழம்பு ஈஸியாக எடுத்து ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் அந்த ஷேப்பு. பார்த்துக்கோங்க. இந்த 2 பீஸும் நல்ல பீஸு, ஒரு டேமேஜும் கிடையாது, நல்லா இருக்குது. அதனால தான் உங்களுக்கு காட்டுனது. ரெண்டுமே வந்து ரொம்ப வருஷம் ஓல்டு தான். நீங்கள் எல்லாமே பழசு தான், புதுசு இருக்குன்னு எதுவும் நினச்சிக்காதீங்க. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இன்னும் நிறைய பொருட்களை உங்களுக்கு வந்து காட்ட முடியும். நீங்களும் பார்த்து உடனே வாங்க முடியும். பாய்.